ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மாங்காய் வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க, வெறும் பாத்திரத்திலே போட்டு வறுத்துக்கோங்க. கடுகு இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அப்புறம் அதே பாத்திரத்தில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து வறுத்துக்குவோம். வெந்தயம் வந்து நல்லா ஸ்மெல் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. வெந்தயமும் நல்லா வறுத்தாச்சு, நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நம்ம ஆற வச்சுக்குவோம். இப்போ நம்ம கடுகு வெந்தயமும் நல்லா ஆறிடுச்சு. இதை நான் வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்குவோம். இதை நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலை, ஒரு சின்ன உரலில் வச்சு நம்ம இடிச்சுக்கலாம். நல்லா பொடி பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி நல்லா நைஸாகவே வந்திருக்கு. இப்போ நான் அதே பாத்திரத்தில் வந்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து வறுத்து அரைச்சி வச்ச கடுகு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்ச நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.